DCA படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெயிண்ட்குள்ளே இருக்கிற ப்ரஷ் குரூப். அதாவது நம்ம பெயிண்ட் வரைகிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பெயிண்ட் அடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரஷ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு விதமான இடத்துலையும் வேறு விதமான ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அந்த மாதிரி பெயிண்ட்டுக்குள்ளே என்னென்ன விதமான ப்ரஷஸ்லாம் இருக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஸ்க்ரீனை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷனில் இருக்கிற இந்த குரூப்போட பேர் என்ன அப்படின்னா ப்ரஷஸ். ரைட், இந்த ப்ரஷ்ன்ற டூலை இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே நிறைய ப்ரஷ் வச்சுருப்பாங்க. ஒரு 8-9 விதமான ப்ரஷ் இருக்குது. இதில் முதல்ல இருக்கிற இந்த ப்ரஷ் என்ன அப்படின்னா நார்மல் ப்ரஷ். பக்கத்தில் இருக்கிறது கேலிகிராஃபி ப்ரஷ் 1. அப்புறம் இங்கே இருக்கிறது கேலிகிராஃபி ப்ரஷ் 2. அதுக்கப்புறம் இது ஏர் ப்ரஷ், ஆயில் ப்ரஷ், அப்புறம் கிரேயான், மார்க்கர், அப்புறம் நேச்சுரல் பென்சில், வாட்டர் கலர் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு 9 விதமான ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, எப்படி டிராயிங் வரையுதுன்றதை இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன், சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது எப்படி வரையுதுன்னு மட்டும் பாருங்கள். சேம் அதே பிளாக் கலர் தான், பட் எப்படி இருக்குது நமக்கு நார்மலாக இருக்குது. இதுவே நான் செகண்ட் இருக்கிற இந்த டூல் எடுக்கிறேன், கேலிகிராஃபி ப்ரஷ் 1. இது எப்படி வரையுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி தேர்ட் ஒன் கேலிகிராஃபி ப்ரஷ் 2 எடுத்தோம்னா அதோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதை கவனிங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ஏர் ப்ரஷ், இது சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சரின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்படியே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணும். அதுக்கப்புறம் இருக்கிறது ஆயில் ப்ரஷ், அப்போ பார்க்குறதுக்கு ஆயில் பெயிண்டிங் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது கிரேயான், அப்புறம் மார்க்கர், அண்ட் தென் நேச்சுரல் பென்சில். சைஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒன் வாட்டர் கலர் ப்ரஷ். அப்போ சேம் கலர் தான், ஆனால் நீங்கள் ப்ரஷ்ஷை மாற்றும் போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸ் வேறு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட், இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு ப்ரஷ்ஷோட பேர் என்ன, அந்த ப்ரஷ் என்ன மாதிரியான பேட்டர்னில் ட்ராயிங்ஸ் வரையுது. ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த மாதிரியான பேட்டர்னை எப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு புல் தர மாதிரி ஒரு கிரவுண்டு மாதிரி போடணும் அப்படின்னா இந்த ஏர் ப்ரஷ் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் விட்டு இந்த மாதிரி கலர் பென்சில் மாதிரி வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆயில் பெயிண்டிங் மாதிரி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஆயில் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வேறு மாதிரியான ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது நமக்கு அதுக்கான கிடைக்கக்கூடிய டிசைனும் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துருவோம் ப்ரஷ் குரூப்புக்காக. அப்போது நார்மலாக அடிக்கக்கூடிய ப்ரஷ் கேலிகிராஃபி ப்ரஷ் 1, கேலிகிராஃபி ப்ரஷ் 2, அதுக்கப்புறம் ஏர் ப்ரஷ். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது, ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. இதை வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஆயில் ப்ரஷ். இந்த ப்ரஷ்ஷோட பேட்டர்ன் பாருங்கள் எப்படி இருக்குது, ஆயில் ப்ரஷ் மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கிரேயான், கலர் பென்சில். அதுக்கப்புறம் இதை பாருங்கள் மார்க்கர் டைப்பில் இருக்குது. அப்போ அதை பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சுக்கலாம், இது மார்க்கர் எப்படி ரைட் பண்ணுமோ அந்த மாதிரி எழுதும். அப்புறம் இது நேச்சுரல் பென்சில், சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென்சில். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வாட்டர் கலர் ப்ரஷ். அப்போ பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு வாட்டர் கலர் ப்ரஷ். அந்த ப்ரஷ்ஷோட டைப் பார்த்தோன்னே உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரைட், இவ்வளோதாங்க கான்செப்ட். ப்ரஷ்ஷில் பெரிய விஷயம் கிடையாது. இதோட முடிச்சுக்குவோம். நோட்ஸ் வேணும் அப்படின்றவங்க மட்டும் பார்த்து எழுதிக்கங்க.